ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் நிறைய பேர் என்னட்ட கேட்ட ஒரு வீடியோ தான். இன்றைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு லீவு, வீட்டில் தான் நிற்கிறேன். இன்றைக்கு நான் என்னென்ன செய்கிறேன், என்ன சமைக்கிறேன்ன்றதை தான் உங்களுக்காக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைய காலையில் பார்த்தீங்களென்றால் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் டே தான். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுனும் நான் வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தது. சரி, ஓகே, அதுவும் ஓட்ஸும் சேர்த்து வாழைப்பழம் பேன்கேக் செய்வோம்னு சொல்லி போட்டு தான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா காலையில் நடுக இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாட்டுக்கு ஏதாவது பன் சாப்பிட்றது, பிஸ்கட் சாப்பிட்றது, கேக் இருந்தால் கேக் சாப்பிட்றது, அப்படி ஏதாவது தான் நாங்கள் சாப்பிட்றது வழக்கம். சில வேளைகளில் நான் இருந்துட்டு வேறு சாப்பாடுகளும் செய்வேன். அதே போல் தான் இன்றைக்கு வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தது. அப்போ அதில் 2 வாழைப்பழத்தை எடுத்து இந்த வாழைப்பழ பேன்கேக் செய்வோம்னு தான் செய்துകൊണ്ടിருக்கிறேன். இந்த வாழைப்பழ பேன்கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டான ரெசிபி வேணுமெண்டா என்னுடைய சேனலில் நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் போய் கிளிக் பண்ணினீங்கன்னா அதில் முன்னுக்கு ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன், அதில் எழுதியும் இருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேன்கேக் எல்லாமே நான் சுட்டு முடிச்சிட்டேன். எப்படித்தான் நாங்கள் என்ன சாப்பாடு செய்தாலும் அந்த ஒரு கப் டீ குடிக்கிற மாதிரியே வராது. இப்போ நான் டீயும் தான் ஊற்ற போகிறேன். நல்லா பாருங்க, தேயிலை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு தான் இந்த டீ ஊற்றி இருக்கிறேன். இப்போ நாங்கள் பேன்கேக்கும் சாப்பிட்டு டீயும் குடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களென்றால் காலையில் டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, எல்லாம் செய்து போட்டு தமிழ் கடையில் என்ன வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன்ட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்களென்றால் கருவேப்பிலை ஏன் இவ்வளவு வாங்கியிருக்கிறேன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். இப்படி கருவேப்பிலை எங்களுக்கு வாங்குறது சரியான குறைவாக தான் இருக்கும். ஏனெண்டா நல்ல கருவேப்பிலை எல்லா நாளும் எங்களுக்கு கிடைக்காது. சரி, ஓகே, தமிழ் கடைக்கு போகிற நேரத்தில் கையோடு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வருவோன்ட்டு வேண்டி கொண்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே இங்கே 1-2 பச்சை மிளகாய் பழுத்திட்டுது. இது அப்படியே நான் கழுவி தண்ணியெல்லாம் வடியை விட்டு நல்லா காய விட்டு எடுத்துருக்கிறேன். ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு அந்த அலுமினிய பேப்பரில் போட்டு நாங்கள் இந்த காம்பை உடைச்சி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2 மாதம் மட்டும் எங்களுக்கு இந்த பச்சை மிளகாயை நாங்கள் பழுதாகாமல் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்களென்றால் முக்கியமான ஒரு சாமான் சின்ன வெங்காயம். இது 2 கிலோவுக்கும் மேலேயே இருக்குது. பாருங்கள், அந்த ஃப்ரெஷ்ஷான நல்ல பெரிய வெங்காயம். அங்கங்கு சில முள்ளைகள் வந்திருந்தது. அப்போ நான் அதெல்லாம் கத்தியால் வெட்டிட்டேன். ஒரு ட்ரே ஒன்றில், ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்றில் நல்ல வடிவாக காற்று படுற மாதிரி பரப்பி வச்சுட்டோம்னால் இந்த வெங்காயமும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்களோட ஊர் பம்பா வெங்காயம்னு சொல்லுவோம். இதுக்கும் 2 கிலோவோ 3 கிலோவோ அந்த சாக்கு எனக்கு தெரியாது, ஒரு சாக்கு தான். அதையும் இந்த கூடையில் போட்டு வச்சிருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் முக்கியமான ஒரு சாமான், விருப்பமான ஒரு சாமான், பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், ராசவள்ளி கிழங்கு. இது முழு கிழங்கு. நேற்று நான் இதில் களி கிண்டிட்டேன். ஓகே, பாதி வச்சிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேணும். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் தேங்காய், 4 தேங்காய், நல்ல பெரிய தேங்காய். நல்ல தேங்காய் தான், பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இந்த தேங்காய் லிடலில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் போய் வேண்டி கொள்ளுங்கோ. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலாக்கொட்டை 1 கிலோ 1.25 கிலோ பிலாக்கொட்டை வருமெண்டு நினைக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் லஞ்சுக்கு சால்மன் மீன் வேண்டி கொண்டு வந்தவர் ஹஸ்பண்ட். நல்ல பெரிய மீன் வாங்கி வட்டி கொண்டு வந்திருக்கிறார். அதில் வால் பகுதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஏப்ரலில் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த வயிற்று பகுதியை நான் இப்போ உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் அளவில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் பொரிச்செடுக்க போகிறேன். இந்த மீனையும் பொரித்து கத்தரிக்காயையும் பொரித்து நாங்கள் கறி வச்சிட்டோம்னால் இந்த கறிக்கு டேஸ்ட்டுக்கு எந்த கறியுமே ஈடுன இருக்காது, அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்களா நல்ல பெரிய தலை தான். இந்த தலையை நல்ல வடிவாக பாருங்க வெட்டி கழுவி இதில் நல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, தேங்காய் பால் எல்லாம் விட்டு நல்ல ஒரு சூப்பராக நான் வைக்க போகிறேன். இப்போ இங்கால பாருங்கள், இந்த கத்தரிக்காயை நான் கழுவி நல்ல பெரிய துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏனெண்டா
பொரிச்சு போட்டு கறி வைக்கும்போது இது எங்களுக்கு கரையாமல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாச்சியில் எண்ணெயை நான் சூடாக விட்டுருக்கிறேன். இப்போ இந்த மீனை ரெண்டு துண்டுகளாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ரெண்டாக நல்ல பெரிய துண்டான மீன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. இதில் 2 மீன் மட்டும்தான் இதுக்குள்ள இப்போ போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மீனெல்லாம் எங்களுக்கு நல்ல வடிவாக பொரிஞ்சு வர வேணும். இப்போ இந்த மீனை எல்லாம் பொரித்து கத்திரிக்காயும் பொரிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் பீன்ஸ் பால் கறி வைக்க போகிறேன். இதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, ரம்பையில் டேஸ்ட்டை அதிகமாக கூட்டி தாரத்துக்காக நான் இதில் மாஸ் கருவாடும் போட்டிருக்கிறேன். எண்ணெயும் விட்டுட்டு பாருங்கோ கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கு மூடி விட்டுட்டேன். இங்கால எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து நல்லா புளி விட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சொதியையும் கூட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதுவும் கொதித்து வரட்டுக்கும். இப்போ இங்கால பார்த்தீங்களா நான் இந்த பொரித்த கத்தரிக்காயையும் சால்மன் மீனையும் சேர்த்து குழம்பு வைக்கிறதுக்காக சட்டியொண்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நான் அந்த மீன் பொரித்த எண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட நாங்கள் சமைச்சிட்டோம்னா டேஸ்ட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த கறின்ற வாசமும் நல்லா இருக்கும். இதில் இப்போ உள்ளியும் சின்ன வெங்காயம் தான் நான் இதில் வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெண்டா மனமாக சின்ன வெங்காயம் வீட்டை இருக்குது, வச்சால் எல்லாம் முளைச்சி பழுதாயிரும். அப்போ இன்றைக்கு மீன் குழம்பு போடுவோம்ன்ட்டு வெங்காயம், உள்ளி, இதுக்குள்ள 1 டீஸ்பூன் வெந்தயம். நான் எப்பையும் சொல்கிறதான் வெங்காயம் உள்ளி போடக்க வெந்தயத்தையும் போட்டுட்டோம்ன்றால் அடுப்பை நாங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தான் இதை நாங்கள் நல்ல வடிவாக வதங்க விட வேணும். அப்போ அந்த வெங்காயம், உள்ளி, அந்த வெந்தயத்தின் ஃப்ளேவர் அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலைன்ற அந்த தண்டையும் போட்டோம்னால் அந்த கறியின் ஃப்ளேவர் அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது அளவுக்கு நல்லபடியாக வதங்கி வந்த பிறகு பெருஞ்சீரகமும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்படி நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விட போகிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது. இந்த வெங்காயத்தின் ஃப்ளேவர் எங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்ளுங்கோ. நான் எப்பயுமே தூள் அளவு சொல்கிறேன். ஏன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூளை இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் நான் தக்காளி பழம் பேஸ்ட்டு தான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தக்காளி பழம்ண்டா ஒரு தக்காளி பழம் சேர்த்து இந்த தூள் போடுறதுக்கு முதல் வெங்காயம் வதங்கின பிறகு நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரும் அளவுக்கு நீங்கள் தக்காளி பழத்தை வதக்கி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தூளை ஆட் பண்ணி இந்த கறியை வச்சு கொள்ளலாம். நான் தக்காளி பழம் பேஸ்ட்டுன்றபடியாக இந்த தூள் ஆட் பண்ணிக்கே நான் பேஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி இருக்கிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளவுத்துக்கு அந்த எண்ணெயில் அந்த தூள் நல்ல வடிவாக வதங்கிட்டு அப்போ தான் கறி கலராக வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த குழம்பு எவ்வளவுத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி கொள்ளுங்க. இங்கே பாருங்கள் தண்ணியையும் சேர்த்துட்டேன். இப்போ எனக்கு நல்லா கொதி வந்துட்டது. இப்போ அந்த மீனுக்கு நாங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு பொரிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கொள்ள வேணும். தேவையான அளவு உப்பும் நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு பழப்புளியும் நான் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நாங்கள் கொறுக்காப்புளி சேர்த்துக்கொள்ளலாமோண்டு. எல்லா மீன் கறிக்கும் கொறுக்காப்புளி நல்லதில்லை. சில கறிகளுக்கு கொறுக்காப்புளி சேர்த்து சமைச்சால் உண்மையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கோ பொரிச்சு வச்சுருக்கிற கத்தரிக்காய் மீனையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த கத்தரிக்காயும் மீனும் நாங்கள் இதில் ஆட் பண்ணின பிறகு இந்த குழம்பு இந்த மீனுக்கு மேலால் நிற்க வேணும். அப்படி நின்றால் மட்டும்தான் அந்த உப்பு புளியெல்லாம் இந்த மீன் துண்டுகளோடு சேர்ந்து இந்த கறி அவிஞ்சு நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இந்த மீனையும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி காணாதண்டா நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்ல வடிவாக ஒரு கரண்டியால் அந்த மேல் பக்கத்துக்கு தண்ணி நிற்கிற மாதிரி மீன் எல்லாத்தையும் நல்லா கறிக்குள்ள அமர்த்தி விட்டுட்டு அதுக்கு பிறகு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அப்படியே நீங்கள் மூடி விட வேண்டியதுதான். அப்படியே அதில் இருக்கக்கூடிய உப்பு புளி எல்லாம் அந்த தூள் எல்லாம் அந்த மீனுக்குள்ளே போய் நல்ல வடிவாக அவிஞ்சு இந்த கறி அவிஞ்சு வந்துட்டேன்டாலே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். இந்த கறி இவ்வளவுத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. இந்த சால்மன் மீன் பார்த்தீங்களென்றால் உண்மையில் ஏப்ரேருக்குள்ள வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அல்லது நாங்கள் இதே போல் பொரிச்சும் நாங்கள் சாப்பிடலாம். இப்போ உப்பு புளி தூள் எல்லாம் சேர்த்து பொரிச்சும் நாங்கள் சாப்பிடலாம். அல்லது
இதே போல் பொரித்து கத்தரிக்காயோட சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்க. உண்மையில் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இந்த மீன் வாங்கினால் இப்படி கறி வச்சு சாப்பிடுவோம். என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் மீன் பொரித்து இப்படி குழம்பு வைக்கிறது பிடிக்கும். அதால் இன்றைக்கு இப்படி வைப்போம்னு சொல்லி போட்டு சரி அதை உங்களுக்காக வீடியோவில் ஷேர் பண்ணுவோம்னு போட்டு தான் நான் இதை இப்போ ஷூட் பண்ணினான். இப்போ பார்த்தீங்களென்றால் இவ்வளவுக்கு இந்த கறி உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நல்ல வடிவாக கொதித்து வந்துட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாமண்டு நீங்கள் நினைச்சிங்களென்றால் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. தேங்காய் பால் விட்டு சமைச்சா அந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்களுடைய அம்மா இடத்துலேருந்து நான் பழகின பழக்கம் தான் இது. பால் ஆட் பண்ணி போட்டு ஒரு கரண்டியால் மெதுவாக மீனொண்டு முடியாமல் இந்த பால் அந்த குழம்போட சேர்ற மாதிரி இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிடம் இப்படியே நாங்கள் விட்டுட்டோம்னால் அந்த எண்ணெயெல்லாம் மேலால் மிதந்து வாரதை காணுவீங்கள். அதை விட அந்த கறியும் பார்க்கும்போது நல்ல திக்காகவும் உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவுக்கு கறி வத்தி வேணுமோ அல்லது கொஞ்சம் குழம்பு தன்மையாக வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு இறக்கி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சால்மன் மீன் கத்தரிக்காய் பொரிச்சு சால்மன் மீன் பொரிச்சு வச்ச குழம்பு பாருங்கள். நான் கொஞ்சம் வரட்டி தான் வச்சுருக்கிறேன். ரெடி ஆகிட்டது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த குழம்பை நான் இறக்கி வைக்க போகிறேன். இப்போ எங்கால பார்த்தீங்கன்னா சால்மன் மீன் தலையில் வச்ச சொதி தான். மேலே சொதியும் நல்லா ரெடி ஆகிட்டு நல்ல திக்கான தேங்காய் பால் நான் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெண்டா சொதி நல்ல புளி உப்பு நல்ல உரைப்பாகவும் இருக்குது. நல்ல பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா நாங்கள் இந்த தேங்காய் பாலை விட்டுட்டு சொதியை கொதிக்க விட தேவையில்லை இப்போ இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ எங்கால பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கறியும் எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. எப்பையும் நான் புளி விடாமல் சமைக்கிற எல்லா கறிக்குமே இந்த க்ரீம் தான் விட்டுக்கொள்வேன். ஏன்னா புளி விட்ட கறிகளுக்கு விட்டுட்டோம்னால் இது எங்களுக்கு திரஞ்ச மாதிரி வந்துடும். மரக்கறியதுகளுக்கு நாங்கள் புளி விட போகிறது இல்லை. அதால் நீங்கள் தாராளமாக இந்த க்ரீம் கடையில் வேண்டி விட்டு கொள்ளலாம். நிறைய பேர் கேட்குறீங்களா, அக்கா உங்களோட பால் கறி நல்ல கலராகவும் திக்காகவும் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களன்ட்டு நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு காட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்களென்றால் சின்ன சின்ன நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிகிறதுக்கு வரும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். சால்மன் மீன் பொரிச்ச குழம்பு கத்தரிக்காய் சேர்த்து வச்சது, சால்மன் மீன் தலை சொதி, இங்கால பீன்ஸ், அதுவும் நல்லா மாஸ்கருவாடு போட்டு வச்சுருக்கிறோம். இந்த குழம்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இந்த கறி இவ்வளவு டேஸ்ட்டாக வந்திருக்குமென்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி கட்டாயம் பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ இங்கால பார்த்தீங்களா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் நீ கொஞ்சம் செடிகளெல்லாம் வைக்க கிடக்கு மண் வேண்டி கொண்டு கடைக்கு போயிட்டு மண்ணெல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிட்டுது. அப்போ உடுப்புகளெல்லாம் துவச்சி போட்டிருந்தேன்னா எல்லாமே காஞ்சிட்டுது. அதை ஒருக்கா எடுத்து மடித்து வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே இன்னும் வேலியல் இருக்குது. சரி ஓகே, இப்போ கடையால் இந்த உடுப்பு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு அந்த வேலியில் போய் செய்வோம்னு சொல்லி போட்டு இப்போ நான் உடுப்பு எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போயும் பார்த்தீங்களென்றால் உடுப்பை நாங்கள் துவச்சி காய விட்டுட்டோம்ன்றால் அதை எடுத்து மடிக்கிறதுக்கு பஞ்சு பட்டு கொண்டிருப்போம். ஆனால் ரெண்டாக்கி இது மடித்தே தீரோணுமெண்டு நாங்கள் மடிச்சிட்டோம்ன்றால் கொண்டை மடித்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம். இது இரவு நான் துவச்சி போட்ட உடுப்பு தான் எல்லாம் காஞ்சிட்டுது. ஊரில் என்றால் நாங்கள் கொடி கட்டி வெளியில் போடுவோம். இங்கே நாங்கள் ஹோலுக்கையோ அல்லாத ஏதாவது ஒரு ரூமுக்கையோ தான் நாங்கள் காய விட வேண்டி வரும். இப்போ இங்கே கொஞ்சம் குளிர், அப்போ ஹீட்டர்கள் போடுறதால இந்த உடுப்புகள் எல்லாம் எங்களுக்கு காஞ்சிரும். அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடுப்பு எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ உடுப்புகளெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன்.
பின்னேரம் டீ டைமுக்கு 2 வாழைப்பழம் வச்சுருந்தேன். நான் காலமாக 2 வாழைப்பழத்தில் வாழைப்பழம் பேன் கேக் செய்து போட்டு இப்போ வேப்பன் செய்வோம்ன்ட்டு சொல்லி போட்டு 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த மாவைத்தான் இப்போ குழச்சி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வாழைப்பழ வாய்ப்பன் ரெசிபி டீட்டெயில்டாக வேணுமெண்டா நான் அளவுகளோடு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்களென்றால் இந்த வாழைப்பழ வாய்ப்பன் எப்படி செய்கிறேன்ட்டு நீங்கள் பார்த்து செய்து கொள்ளலாம். நான் இதில் டீட்டெயில்டான ரெசிப்பியாக நான் ஷேர் பண்ணலை, ஏன்னாண்டா ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். இப்போ போட்டதையே திருப்பி நான் ஷேர் பண்ணிட்டேன்டால் இப்போ என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற ஆக்களுக்கு அது போர் அடிக்கும். இப்போ புதுசாக நீங்கள் யாராச்சும் வந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி கொள்ளலாம். இப்போ எண்ணெயை இதில் நான் சூடாக்க வச்சேன். நான் எப்பயுமே வாய்ப்பன் சுடும்போது நாங்கள் எண்ணெயை அடுப்பை குறைச்சி விடணும். அது எங்களுக்கு மெதுவாகத்தான் எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்கணும். இப்போ பாருங்க, நான் எடுத்து போட்ட உடனேயும் நல்லா பொங்கி இந்த எண்ணெய் எங்களுக்கு கொதிக்கலை. அப்படி கொதித்ததாக இருந்தால் வாய்ப்பனெல்லாம் மேலுக்கு கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே அவியாமல் பச்சையாகவே இருக்கும். அதுக்காக நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு லேட்டாகுந்தான், ஆனாலும் பஞ்சிப்படாமல் நாங்கள் நல்ல வடிவாக 2 பக்கம் பிரட்டி போட்டு இந்த வேப்பனை சுட்டு எடுத்துட்டோம்ன்றால் உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு பஞ்சு போல், அந்த பிக்கும் போது ஒரு கேக் மாதிரி தான் உள்ளுக்குள்ளே அவ்வளவு பஞ்சு போல் இந்த வாய்ப்பன் எங்களுக்கு வரும். நாங்கள் அடுப்பை கூட்டி வச்சிட்டோம்னா வாய்ப்பனும் எங்களுக்கு கருகிரும், உள்ளுக்குள்ளேயும் அவியாது, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இந்த வேப்பன் செய்யும் போது நாங்கள் இதை மட்டும் பார்த்து செய்துட்டோம்ன்றால் உண்மையில் நல்ல ஒரு டேஸ்டான ஜம்மியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த வேப்பனை நாங்கள் செய்தெடுத்து கொள்ளலாம். பார்க்கவே உங்களுக்கு தெரியுது, உண்மையில் நல்ல ஒரு குண்டு வேப்பனாக வந்திருக்குது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. பிள்ளைகளும் சுட அவியல் சூடாக அவியலுக்கு சாப்பிடும்போது மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், விரும்பி சாப்பிடணும். அவியலும் சுட சாப்பிடு. நானும் ஒரு வேப்பன் சாப்பிட்டு பார்த்தேன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு காலை மேலே இந்த வாய்ப்பன் இன்றைக்கு சுட்டு நாளை காலமே வேலைக்கு போய்க்க டீ குடிச்சிட்டு போவேர். இந்த வாய்ப்பன் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். சரி, ஓகே, இன்றைக்கு அவர் நிற்கிற 2 போட்டு தான் இந்த வாய்ப்பனை நான் சுட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சொன்ன போல தான் பிச்சு பார்க்கும்போது நடுவுக்குள்ள அவ்வளவு பஞ்சு போல் இருக்கும். உண்மையில் அந்த ஃப்ளேவரும் அவ்வளவு நல்லா இருக்குது. நீங்களும் கட்டாயம் இது போல் வேப்பன் செய்து ஈவினிங் டீ டைமுக்கு குடித்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ எஞ்சால பார்த்தீங்களென்றால் பால் தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நல்ல தேயிலையில் சாயம் போட்டு டீ குடிக்கிறதுக்கு வேப்பன் எல்லாம் நல்ல வடிவாக சுட்டு எடுத்தாச்சு. பார்க்கும்போது அவ்வளவு ஆசையாக இருக்குது. இந்த டீயை முதலாவது ஊற்றி இந்த வேப்பனையும் சாப்பிட்டு டீயையும் குடிச்சிட்டு தான் மற்ற வேலைகள். உண்மையில் இந்த ஈவினிங் டைம் என்றாலே அந்த டீ டைம் வந்த உடனேயும் ஒரு பெல் அடிக்கிற மாதிரி எங்களுக்கு மைண்டில் சொல்லிக்கொண்டே இருக்கும், டீயை குடியன்ட்டு அப்படியே டீயை குடிச்சிடுவோம். அந்த நேரம் என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் பெருசாகவே எங்களுக்கு தெரியாது. டீ குடித்த பிறகு யோசித்தா தான் ஐயோ அந்த வேலையை நான் இப்போ செய்யணும் வேண்டும் எங்களுக்கு ஞாபகம் வரும். உண்மையில் காலையில் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு கப் டீ தான். ஈவினிங்கும் பார்த்தீங்களென்றால் அந்த டேயை நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறதும் ஒரு கப் டீயோடு தான். அது நான் மட்டுமில்லை, நிறைய பேர் உண்மையில் என்ன மாதிரி டீ பிரியர்களும் இருக்கிறீங்க. என்னடா கொமெண்ட்ஸில் நிறைய பேர் எழுதுறீங்களா, அக்கா உங்களை மாதிரி தான் நாங்களும் நல்லா டீ குடிப்போம்ண்டு. ஓகே, எங்கால நைட்டுக்கு பார்த்தீங்களென்றால் சப்பாத்தி தான் நான் இப்போ சுட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சப்பாத்திக்குள்ள ஒரு விசேஷம் என்னென்று கேட்டிங்களென்றால் சன்ஃப்ளவர் சீட்ஸை நான் இதுக்குள்ள மாக்குளை கேக்குள்ள போட்டுட்டு குழச்செடுத்து வச்சுருக்கிறேன். இது போலையெல்லாம் செய்து சாப்பிட்டுட்டோம்ன்றால் உண்மையில் இப்போ தனியாக எல்லாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்து அப்பப்போ சாப்பிட்றதுக்கு நாங்கள் மறந்தாலும் இது போல் இந்த ரொட்டிகள் எல்லாம் போட்டு சுட்டுட்டோம்னா பிள்ளைகளும் இதை விரும்பி சாப்பிடுவினோம். ஓகே, இப்போ நைட் சாப்பாடு எல்லாமே முடிச்சாச்சுது. இப்போ முடிச்சு போட்டு இப்போ டைம் பார்த்தீங்களென்றால் நேரம் 8:15 ஆயிட்டுது. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஆப்பிள் கேக் செய்த நான் போட்டிருந்தேன். உண்மையில் அவ்வளவு கொமெண்ட்ஸ், அக்கா ஆப்பிள் கேக் ரெசிப்பி ஷேர் பண்ணுங்கோண்டு
கேட்ட எல்லாருக்காகவும் தான் நான் இந்த வீடியோவிலே இந்த ஆப்பிள் கேக் ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஆப்பிள் கேக்கு பார்த்திங்கன்னா இது போல் 2 ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த பச்சை ஆப்பிளும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இந்த சிவப்பு ஆப்பிளும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ஆப்பிள் விருப்பமோ அந்த ஆப்பிளில் நீங்கள் 2 ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 2 ஆப்பிளையும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்ச ஆப்பிள் எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் போட்டு வைக்க போகிறேன். இது நீங்கள் தண்ணிக்க போட்டு வைக்கவும் தேவையில்லை, இதுக்கு நீங்கள் தேசி புளியோ இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே இதை வச்சாலே சரி. இப்போ இந்த ஆப்பிள் கேக் செய்கிறதுக்கு நான் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துருக்கிறேன், 200 கிராம் பட்டர். இந்த பட்டரை நான் 1 நிமிடம் பீட் பண்ணி விட போகிறேன். 1 நிமிடம் இந்த பட்டரை நாங்கள் பீட் பண்ணினாத்தான் இந்த பட்டர் எங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த பட்டரை பீட் பண்ணி எடுத்த பிறகு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். இதோடையே 1 பேக்கெட் வெனிலா சுகரும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் விட போகிறீங்களென்றால் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் விட்டு கொள்ளுங்க. இப்போ இந்த பட்டரையும் சுகரையும் சேர்த்து நல்ல வடிவாக கரைகிற மாதிரி நான் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே எந்த கேக் நாங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த சுகர் நல்லா கரை மட்டும் நாங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த உப்பையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதோடையே 3 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு முட்டையாக நான் இதில் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இங்கால 250 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுறேன். நீங்கள் யோசிப்பீங்கள் என்னடா எல்லாமே 200 கிராம் எடுத்துட்டு மட்டும் 250 கிராம் எடுக்கிறேன்னு. இந்த ஆப்பிள் பேக்காகி கொண்டு வரைக்க தண்ணி விடும். இப்போ அதுக்காகத்தான் இந்த மாவை 50 கிராம் நாங்கள் இதுக்கு கூட சேர்த்து இந்த கேக்கை நாங்கள் செய்து கொள்கிறோம். அப்போ தான் இந்த கேக் எங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் அந்த ஈரம் இல்லாத மாதிரியும் இந்த கேக் எங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இப்போ அரிச்செடுத்த இந்த மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து இந்த விஸ்கால நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ ஒரு 2-3 தடவைகளாக சேர்த்து நான் அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணுங்க, அல்லது இதே போல் ஸ்பேச்சுல்லாவும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் பீட்டரால் மாத்திரம் நீங்கள் எப்பயுமே எந்த கேக் அடிக்கிறேன்றாலும் இந்த மாவை சேர்க்கும்போது பீட்டரால் நாங்கள் பீட் பண்ணவே கூடாது. எந்த கேக் என்றாலும் நாங்கள் மாவை கட்டி படாமல் இந்த பேட்டரை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 தடவைகள் சேர்த்து தான் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதே போல் தான் இந்த கேக் எல்லாமே சேம் மெத்தட் தான். ஆனால் இந்த மாவின் அளவு மட்டும்தான் எங்களுக்கு இதில் கூடுதலாக நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். மற்றது எல்லா மெத்தட்டுமே நாங்கள் ஒரு பட்டர் கேக் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே போல் தான். ஓகே, இப்போ பாருங்கோ நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் இந்த பேட்டரை நாங்கள் முதல்ல ரெடி பண்ணி எடுப்போம். அடுத்ததான் நான் வெட்டி வச்சிருக்கிற இந்த ஆப்பிளை நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். இதில் ஒரு முக்கால்வாசிக்கு ஆப்பிளை நாங்கள் சேர்த்து நல்ல வடிவாக பேச்சுல்லா வச்சு மிக்ஸ் பண்ணி விடுவோம். காவாசியை வச்சு கொள்ளுங்கோ. மேல் பக்கத்துக்கு நாங்கள் நல்ல வடிவாக தூவி போட்டு பேக் பண்ணி எடுத்தோம். அந்த ஆப்பிள் கேக் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இப்போ இங்கால நல்லா பெர்ஃபெக்டாக பேக்கிங் சீட்டை இந்த ட்ரேயுக்குள்ளே நான் போட்டு வச்சுக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அவ்வளோ நீட்டாக நான் இது போட்டு வச்சுக்கிறேன்ட்டு. நிறைய வீடியோவில் இப்படி நான் இந்த பேக்கிங் சீட்டை நீட்டாக போடுறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆப்பிள் கேக் பேட்டரை இந்த ட்ரேயுக்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எல்லா இடமும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய மாதிரி பேச்சுல்லா வச்சு நல்ல வடிவாக பரப்பி விட்டுருவோம். ஆல்ரெடி ஓவனை நான் 180 செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்போ மிகுதியாக நான் எடுத்து வச்ச அந்த ஆப்பிள் க்யூப்பையும் ஒன்றண்டா நல்ல வடிவாக மேலால் போட்டு விடுவோம். உங்களுக்கு விருப்பப்படாட்டிக்கு நீங்கள் எல்லாமே இந்த பேட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு மேலால் போடணுமென்று விரும்பினாலும் நீங்கள் இதே போல் போட்டு கொள்ளலாம். இப்போ இந்த ஆப்பிள் கேக் பேட்டரை ஓவனில் தூக்கி வைக்க போகிறேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்களா 180 செல்சியஸில்
35லிருந்து 40 நிமிடங்கள் நீங்கள் உங்கள் ஓவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் செக் பண்ணி வச்செடுத்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பாருங்க, எங்களுடைய ஆப்பிள் கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்குது. இந்த கேக் பேக் ஆகிட்டோண்டு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் அல்லது இது போல் ஒரு டெஸ்டர் ஒன்று வச்சிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு கம்பி இருந்தாலும் நீங்கள் குத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுது, சென்டரில் குத்தி காட்டியிருக்கிறேன். நல்லா கிளியராக வந்திருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. இந்த ஆப்பிள் கேக் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை ஒரு கிச்சன் டவலால் மூடி ஆற விட்ட பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க, நல்லா இந்த கேக் வந்து ஆறி வந்திருக்குது. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கே தெரியும் இந்த கேக் வந்து எவ்வளவு சாஃப்டாக இருக்குண்டு. இந்த கேக்கை பார்க்கும்போது இந்த கேக் வந்து எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குண்டும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்பிள் கேக்கை நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்களென்றால் இந்த பிள்ளைகள் உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்பினும் அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இது இருக்கும். நீங்கள் கூட இந்த கேக்கை செய்து வச்சு நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்றேன்றால் குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் இந்த கேக்கை வந்து நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்களென்றால் டோட்டலாக இந்த கேக்கின் டேஸ்ட்டு வந்து மாறிடும். நீங்கள் அப்பப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் உடனே செய்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இப்படியே வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த கேக் ரெசிபி நிறைய பேர் என்னட்ட கேட்டுக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே செய்து பார்ப்பீங்களன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்தேன்னு சொல்லி நீங்கள் செய்து பார்த்துட்டு என்ன கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையில் நீங்கள் இதை செய்து பார்த்துட்டீங்களென்றால் அடிக்கடி டீ டைமுக்கெல்லாம் இது போல் ஆப்பிள் கேக் செய்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்கள். அதை விட இதுவிட டேஸ்ட்டு வந்து உண்மையில் அடிக்க முடியாது. அவ்வளவு சாஃப்ட்டும் அவ்வளவு ஃப்ளேவரும் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டுமாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரியே எல்லாருக்காகவும் நான் இந்த ஆப்பிள் கேக் செய்து காட்டியிருக்கிறேன். இது ஒரு ஈஸியான ரெசிப்பியும் கூட. எல்லாருமே நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் இந்த கேக் அடிக்கிறதுக்கு முதலே கிச்சன் டவலை நல்ல சுடுதண்ணியில் டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப் தான் நான் போட்டு பாருங்கள் ஊற விட்டேன். அதில் அந்த மசாலா, அந்த எண்ணெய், அதில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா வடிவாக இறங்கி வந்துட்டுது. இப்போ இந்த தண்ணியை வடிச்செடுக்க போகிறேன். இந்த தண்ணியை வடிச்செடுத்து போட்டு திருப்பியும் நான் கேட்டலில் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். திருப்பியும் அந்த தண்ணியை நான் இதுக்குள்ளே விட்டு கொள்ள போகிறேன். நிறைய பேர் எனக்கு உண்மையில் கதைக்கும் போது போனிலையும் சொல்கிறீங்க, கொமெண்ட்ஸும் எனக்கு எழுதி இருக்கிறீங்க, அக்கா எங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சொல்லி தந்த மெதட் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாம் நாங்கள் கிச்சன் டவல் அடிக்கடி வாங்க மாட்டோம். இது போலவே நாங்கள் எங்கள்கிட்ட டிஷ்வாஷர் இல்லாட்டிக்கும் அந்த டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுற சோப் வேண்டி வச்சு நாங்கள் இந்த கிச்சன் டவலெல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். உண்மையில் அவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி எல்லாருமே நிறைய பேர் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. உண்மையில் ஏனென்றால் நான் என்ன செய்கிறேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். நான் இதில் வந்து பொய் சொல்லி போடுறதுக்கு எதுவுமே இல்லை. லைவாக நான் போடுறத நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பாருங்கள் இந்த கிச்சன் டவலெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இந்த சன்ஃப்ளவர் கிச்சன் டவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஆனால் அது அவ்வளவு க்ளீனாக வந்திருக்குது, உங்களுக்கே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இப்போ நேரம் பார்த்தீங்களென்றால் 10 மணி ஆகிட்டுது. 10 மணிக்கு மேலே இனி நாங்கள் எந்த வேலையும் இங்கே செய்ய முடியாது. ஏனண்டா மேலையும் ஆக்கள் இருக்கிறபடியால் நாங்கள் செய்கிற ஒரு வேலைன்ற சத்தமும் நைட்டில் வந்து எப்பயுமே சத்தங்கள் வந்து கூட கேட்கும். அதால் இனி நாங்கள் நாளைக்கும் ஸ்கூல் இருக்கிறதால அப்படியே நித்திரையை கொண்டு போட்டு காலமே எழும்ப வேண்டியதுதான். என்னட்ட 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, ஏனக்கா நீங்கள் மேசையில் கதிரேலியெல்லாம் உங்களோட இன்டோர் பிளான்ட்டை வச்சுருக்கிறீங்களேண்டு. இதேன் வச்சிருக்கிறேன் என்றால் காலமேல வந்து எனக்கு இந்த விண்டோவால் வெயில் வரும். அப்போ வெயில் வரும்போது நான் இப்படியே தூக்கி வச்சிருவேன். வச்சு போட்டு அது அப்படியே இருக்கும். பிறகு நைட் டைமில் தான் நான் தூக்கி பிறகு அந்தந்த இடத்துல வச்சுக்கொள்கிறது. அதுதான் இப்போ இதில் இன்டோர் பிளான்ட்டுகள் வந்து இருக்கிறது. நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி சொல்லி இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.